குமரன் ரீசார்ஜ் சென்டர் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தற்போதைய சூழ்நிலையில இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற அரசியல் கட்சிகளோட நிலை எப்படி இருக்கு? அந்த அரசியல் கட்சிகளோட பயணம் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத மிக சுருக்கமா 2 வரிகள்ல சொல்லக்கூடிய வகையில நாம இந்த காணொளியில நாம பார்க்க போறோம். இந்த காணொளி எந்த ஒரு அரசியல் கட்சியை தாக்கியோ அல்லது ஒரு அரசியல் கட்சியை உயர்த்தியோ எடுக்கப்பட்டது கிடையாது. சக காலத்துல இருக்கின்ற யதார்த்தங்களின் அடிப்படையில் மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு காணொளி. இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது அல்ல. தன் அதிகார கதிர்களால் மக்களை வாட்டி வதைக்கும் ஓர் உதய சூரியன், சூரியன் வெப்பத்தால் தள்ளாடி தவிக்கும் மக்களுக்கு நிழல் தர முடியாமல் இரண்டாக உதிர்ந்த ஓர் இரட்டை இலை, தானே தள்ளாடி கொண்டிருக்கையில் தள்ளாடிய மக்களை தாங்கி பிடிக்காமல் தவிக்க விட்டதோர் கை, நீரில்லாத குளத்தில் மலர்ந்து தன்னை சார்ந்தவரை மகிழ்விக்க நினைக்கும் ஓர் தாமரை, ஊதியமும் இல்லாமல் உணவும் இல்லாமல் அன்றாடம் உழைத்து கொண்டிருக்கும் ஓர் ஏழை விவசாயி, மக்களின் பிரச்சனைகளை சொல்லி ஓங்கி ஒழிக்க நினைத்து ஒழிக்க முடியாமல் ஓய்ந்து போன ஓர் முரசு, கால சக்கரத்தின் சுழற்சிக்கு ஏற்ப தன் சுழற்சியை வேகப்படுத்த முடியாமல் சுற்றுவதை நிறுத்தி கொண்டதோர் பம்பரம், இருவரில் ஒருவருக்கு கிடைத்தது ஞானப்பழம், பல கோடி பேர் இருக்கையிலே சில கோடி பேர் சுவைக்க கிடைத்ததோர் மாம்பழம். இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு அரசியல் கட்சிகளோட நிலையும் அதன் பயணமும் எப்படி இருக்குது அப்படின்னு நாம மிக சுருக்கமா சொல்லி இருந்தோம். நாம சொன்ன கருத்து எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு மிக சரியா பொருந்துச்சு, இல்ல நீங்க சொன்ன கருத்து இந்த அரசியல் கட்சிக்கு பொருந்தல அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை வாட்ஸ்அப் குரூப்ல இல்ல உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தங்கள் கருத்துக்களை பதிவிடட்டும். இது போன்ற மேலும் பல வீடியோக்கள் செய்ய எங்களுக்கு நம்ம குமரன் ஈசி சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க இது போல பல நல்ல வீடியோக்களை உங்களுக்கு தர தயாரா இருக்கிறோம். இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் உங்களை ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன், உங்கள் நண்பன். நன்றி.